ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழேரா சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா மணிமேகலை பிரியங்கா இவங்களோட ஃபைட்டில் மணிமேகலைக்கு ஆரம்பத்தில் சப்போர்ட்டர்ஸ் அதிகமாகவும் பிரியங்காவை தரக்குறைவான வார்த்தைகளால் திட்டிக்கிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் டிவி பிரபலங்கள் பலருமே கொந்தளிச்சு அவங்களுக்கு எதிராக, அதாவது அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக என்ன அப்படின்னா போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை பார்த்த பலருமே விஜய் டிவியோட ப்ரெஷர்னாலேயோ ஏதோ ஒரு காரணத்தினால தான் இவங்க எல்லாருமே போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் பப்ளிக்கில் இப்போ டாக் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ யாரெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா குரேஷி ஆக்சுவலி நடந்தது என்ன அப்படின்னு நேற்று சொன்னதுலேருந்து அப்படியே என்ன அப்படின்னா மணிமேகலை பக்கம் கேஸ் திரும்பிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். மணிமேகலை தான் பொறாமையில் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு டீட்டெயிலாக நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பூஜா வெங்கட் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு பொண்ணை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இன்னொரு பொண்ணை இவ்வளோ தரக்குறைவாக பேசாதீங்க, நீங்கள் நடந்த இடத்துல இருந்த மாதிரியே பேசாதீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்றதே உங்களுக்கு தெரியாது, தயவு செய்து எல்லாருக்கும் லவ்வை மட்டும் கொடுங்க, பகைமை உணர்வை வளர்க்காதீங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதே மாதிரி தான் சேம் சுனிதாவும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா விஜய் டிவியில் இருக்கேன் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை, இந்த மாதிரி யாருமே தயவு செய்து ஹேட்டர்ஸை பரப்பாதீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களோட பிக் பாஸ் சீசன் 5ல் ட்ராவல் பண்ண நம்ம அமீர் அண்ட் பாவனி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டேரெக்டாகவே நான் பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருந்தாங்க. பாவனி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்செக்யூரிட்டி இட் நாட் டாமினன்ஸ், ட்ரூத் ஒரு நாளைக்கு உண்மையிலே வெளியில் வரும். ஸோ என்ன அப்படின்னா ஸ்டாண்ட் வித் பிரியங்கா அப்படின்ற மாதிரியே என்ன அப்படின்னா போஸ்ட் போட்டிருந்தாங்க. அமீர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா பிரியங்கா டாமினன்ஸ் பண்ணுறதா சொல்கிறீங்க, பிரியங்கா எந்த இடத்துலையுமே டாமினன்ஸ் பண்ணதில்லை, தன்னை தாழ்த்தி பேசி தான் மற்ற எல்லாரையுமே சிரிக்க வச்சுருக்காங்க, யார்கிட்டையுமே அவங்க டாமினன்ஸ் அப்படின்றத காமிச்சதில்லை, நான் தான் இந்த ஒரு ஷோவோட ஹோஸ்ட் அப்படின்றத எந்த இடத்துலையுமே அவங்க காமிச்சதில்லை, பிரியங்காவோட நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கனால சொல்கிறோம், மற்ற எந்த காரணத்தினாலையும் இந்த போஸ்ட்டை போடல, அதே மாதிரி பிரியங்கா கூட எங்கள்கிட்ட சொல்லி இந்த போஸ்ட் போடுங்க அப்படின்றது சொல்ல, பிரியங்கா பற்றி எங்களுக்கு தெரியறனால தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி பிரியங்காவும் சப்போர்ட் பண்ணியே போஸ்ட் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் இன்னும் டிஜே பிளாக், குரேஷி, நம்ம புகழ் அப்படின்னு பலருமே என்ன அப்படின்னா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே என்ன அப்படின்னா போஸ்ட்டுகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எதிராக மணிமேகலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, அது நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் ஆகும். ஸோ என்ன இதுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இவங்க போட்ட போஸ்டெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய், உங்களிடம் விடைபெறுவது உங்களுக்கான கராஜ்.